கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று, இயேசு நம்மோடு பேச, நாம் அவரோடு பேச, நாமும் அவருமாய், இயேசுவும் நாமுமாய் ஒன்றாக நெருங்கிய பின்னி பிணைந்த உறவு தொடர்பு ஐக்கியத்துக்குள்ளே இருந்து கொண்டு தேவனோடு நாம் உறவாடுவது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே, உலகத்திலே எந்த உறவை இழந்தாலும் தேவ உறவு நம்மை நித்தியத்து வரைக்கும் கொண்டு போகிறபடினாலே, the God's fellowship of relationship is keep on bringing us to the heavenly eternal life. So our relationship with our Lord is more important than all other relationship in the world. ஸோ தேவனுடைய உறவை நாம் தொடர்ந்து இன்னும் ஆழமான உறவு ஐக்கியத்துக்குள்ளே நாம் கடந்து போகும்படியாய் இந்த நாளை நமக்கு அடிஷ்னலாக கொடுத்த தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி, என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள் என்ற முழு நிச்சயத்தோடு கூட என் நேசருக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசியா 12:3 சொல்கிறது, நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஸோ மகிழ்ச்சியோடே இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நாம் தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ வித் ஜாய் வி வில் ட்ரா வாட்டர் ஃப்ரம் த வெல்ஸ் ஆஃப் சால்வேஷன். ஸோ இரட்சிப்பின் ஊற்று என்று ஒரு ஊற்று, அதாவது ஊற்று என்று சொல்லும் போதே சகல ஊற்று அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தான் அது குறிக்கிறது. ஸோ விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிற நாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்தை இரட்சிப்பின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ we will with the joy we will draw water from the wells of salvation. ஸோ ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிற நாம் பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் தான். ஸோ ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஸோ what are all the ways we are getting permanent joy from the Lord? That's what our topic. Number 2, ரோமர் 14:17 சொல்கிறது, kingdom of God is not a matter of eating, drinking, but of righteousness, peace and joy in the Holy Spirit. ஸோ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு சந்தோஷத்தையும் நாம் பெற்று மகிழ முடிகிறது. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் மனுஷர்கள் கொடுக்குற சந்தோஷம் அல்ல, மனுஷிகள் கொடுக்குற சந்தோஷம் அல்ல. இட்ஸ் ஆல் ஜாய் இஸ் கம்மிங் ஃப்ரம் த லார்ட் அலோன், நாட் ஃப்ரம் எனி ஹியூமன் பீயிங். ஸோ ஹியூமன் பீயிங் கிவிங் joyfulness or temporary, but our Lord and all the spiritual experiences giving joy is permanent. ஸோ இங்கே ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து ஃபஸ்ட்டு நாம் தண்ணீர் மொண்டு கொடுக்குறோம். அப்போது அது எப்படி ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நம்ம சந்தோஷமாய் நாம் தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிற நாம் தொடர்ந்து தேவன் கொடுக்குற சந்தோஷத்தை அனுபவிக்க முடிகிறது ரட்சிப்பின் மூலமாக. ரெண்டாவது, பரிசுத்தாவியின் அக்கினி அபிஷேகத்தின் மூலமாக நாம் சந்தோஷத்தை பெற்று மகிழ்கிறோம். மூன்றாவது, Psalm 16:11, சங்கீதம் 16:11 சொல்கிறது, in your presence there is fullness of joy, at your right hand all pleasures forevermore. அதாவது தேவனுடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம், அவருடைய வலது பரிசத்திலே தேவனுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது பரிசத்திலே நித்திய பேரின்பத்தை பெற்று அனுபவிக்கிறோம். ஸோ அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வரும்போதெல்லாம், அவரை துதிக்கும் போதெல்லாம், அவருக்கு நன்றி செலுத்தும் போதெல்லாம், அவரை ஸ்தோத்தரிக்கும் போதெல்லாம், அவரோடு நாம் உறவாடும் போதெல்லாம், அவரை நாம் உன்னதத்திலே உயர்த்தும் போதெல்லாம், நாம் எப்போதெல்லாம் தேவ சமூகத்திலே அவர் பாதப்படியிலே வருகிறோமோ அப்போதெல்லாம் தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை பெற்று மகிழ்கிறோம். ஸோ அது உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, தேவன் கொடுக்கிற சந்தோஷம். அது யாரும் கொடுக்க முடியாத, எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காத ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமான நிரந்தரமான சந்தோஷத்தை தேவ சமூகத்திலே பெற்று மகிழ்கிறோம். நம்பர் 4, யோவான் 15:10-11 சொல்கிறது, the one who obeying all God's commandments or the God's words, and also it indirectly means we are abiding in God's love. அதாவது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யாரோ அவர்கள் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஸோ அன்பில் நிலைத்திருக்கிற தேவ அன்பில் நிலைத்திருக்கிற யாவரும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள்.
அப்போது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற நமக்கு இயேசுவால் வருகிற சந்தோஷம் நிலைத்திருக்கிற சந்தோஷமாய் அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக நமக்கு கிடைக்கிறது. அப்போது தேவ அன்பை நாம் எப்படி ருசிக்கிறோம், எப்படி தேவ அன்பில் நாம் மகிழ்கிறோம் என்று பார்ப்போமானால், we are indirectly obeying God's commandments or God's words. It means we are showing our love and affection which we are keeping on our Lord alone. ஸோ கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பை வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவது நிமித்தமாக நாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாம் காட்ட முடிகிறது. ஸோ வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவ அன்பை நாம் வெளிக்கொணர்ந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாம் காட்டுகிறபடினாலே அது நிமித்தமாக வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாக நாம் தேவன் மேல் வைத்த நேசத்தை காட்டுகிறது நிமித்தமாக கர்த்தர் நமக்கு வேத வசனத்தை கொண்டு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். அவர் மேல் வைத்த அன்பு, அவர் நம்மேல் வைத்த நேசம் நம்மை மகிழ்வித்து கொண்டே வருகிறது. எப்படி ஒரு 2 லவ்வர்ஸ் லவ்விங் வித் ஈச் அதர் என்று சொல்லி லவ் பண்ணால் எப்படி ஹாப்பியாக இருப்பாங்களோ, அதுபோல் வேத வசனமாகிய இயேசு கிறிஸ்து மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு, வேத வசனமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால அவர் சந்தோஷப்படுகிறார். ஸோ அது நிமித்தமாக நம்மையும் சந்தோஷப்படுத்துகிறார். ஸோ அப்போ வேத வசனமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார், வேதமே என் மன மகிழ்ச்சி. வேதம் யாரு? வசனம் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். வார்த்தையாக இருந்த இயேசுதான் அவர் மாம்சமாகி பூமிக்கு மனுஷ ரூபம் எடுத்து தேவகுமாரனாய் அனுப்பப்பட்டார். அப்போது பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வேத வசனங்களாய் அதற்கு கீழ்ப்படியும் போது தான் நாம் முழுமையான நிறைவான சந்தோஷத்தை பெற்று நாம் மகிழ முடிகிறது. நம்பர் 5, ரோமர் 15:13 சொல்கிறது, மே த காட் ஆஃப் ஹோப் ஃபில் அஸ் வித் ஆல் ஜாய் அண்ட் பீஸ். ஸோ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, இந்த விசுவாசம், இது நமக்கு நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நிரப்புகிறதா இருக்கிறது. ஸோ நம்முடைய நம்பிக்கை எந்த மனுஷிகள் பதவி பட்டம் பொருள் அல்லது சொத்து அல்லது எந்த உலக காரியங்கள் மேலே இல்லை. நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரம் கர்த்தர் மாத்திரமே. ஸோ அதனால தான் 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கிறோம், சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கத்தக்க ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்க சகல நன்மைகளின் ஊற்றுக்காரனர் நம்முடைய தேவன் மாத்திரமே. ஸோ நாம் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த சகல விதமான நன்மைகளையும் நம்ம பெற்று அனுபவிக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் மேல் நாம் நம்பிக்கை வைக்கல. அதை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நம்முடைய சந்தோஷம் நிறைவாகத்தான் இருக்கும். சந்தோஷத்தோடு நமக்கு சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இத்தனை காரியங்களும் நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கிறபடினாலே இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் அனைத்துமே நமக்கு சந்தோஷம்தான் என்று சொல்ல முடியும். ஸோ பர்டிகுலராக இன்றைக்கு 5 பாயிண்ட்டை மட்டும் தான் பார்த்துருக்குறோம். பட் அல்டிமேட்டாக சொல்லணுன்னா ஆல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் த day 1 in which day I have baptized and saved by the Lord, then that first day onwards till time I am getting happy because of all the spiritual experiences. In that way I can put this word and I can make all of you to understand. So கர்த்தருடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கிறபடினாலே இந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம். உலகம் கொடுக்கிற சந்தோஷமெல்லாம் அது தற்காலிகமானது. நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பது நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷம்தான். அதனால தான் நெகேமியா சொல்கிறார், ஜாய் இன் த கிரைஸ்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். ஸோ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். ஸோ ரியல் ஸ்ட்ரென்த் இஸ் ஆல்வேஸ் ரிஜாய்ஸ் இன் த லார்ட், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஐ எம் டெல்லிங் யூ அகெயின் அண்ட் அகெயின் என்று சொல்லி பவுல் கூட நமக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறார். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வெரி ட்ரெஷர்ஸ், வெரி மச் ட்ரெஷர்ஸ், அதாவது பொக்கிஷங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். வி ஆர் த ரியல் blessed people in the world. So just obeying all those words and keep on, we are getting the rejoice from the Lord and from all the spiritual experiences by practicing and activating in the practical life. That's all. So God bless you all. Let us enjoy the God's presence always in God's by operating all the God's words, by operating and obeying
all spiritual experiences, then surely 100% rejoyfulness we will get it in place and enjoy the whole life. God bless you all. Amen.